ஸோ இதெல்லாம் இந்த மீட்டிங் எல்லாம் இதுக்கு முன்னாடி நினைச்சிருந்தா கூட இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன் இப்ப அரேஞ்ச் பண்றாங்கன்னா பயம். பிசிசிஐக்கு பயம். T20 வேர்ல்டு கப் ஜெயிச்ச உடனே 2 பேரும் சேர்ந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. சாம்பியன்ஸ் டிராஃபி முடிச்ச உடனே ஓடிஐலேருந்தே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களான்னு பயந்தோம். இல்ல. ஆனா இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு அப்புறம் இங்கிலாந்துக்கு அப்புறம் அவங்க அங்கேயும் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் இதுதான் நாங்கள் லாஸ்ட்டாக ஆஸ்திரேலியாவுக்கு வர்றது போல ஆஸ்திரேலியா தேங்க்யூ சொல்லிட்டு வந்துட்டாங்க. இவங்க எப்போ வேணாலும் ஓடிஐ ஃபார்மெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டாங்கன்னா இப்போ தோத்து போயிட்டு இருக்கோம் பாரு டெஸ்ட் மேட்ச்ல. இதே மாதிரி ஓடிஐலையும் நம்ம செருப்படி சாணியடி வாங்க ஆரம்பிச்சிருவோன்ற பயம் இன்னைக்கு பிசிசிஐக்கு வந்திருக்கு. அந்த பயம் தான் இன்னைக்கு இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுவதற்கு காரணமாகவே அமைஞ்சிருக்குங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த பயம் எந்த அளவு இவங்களை கொண்டு போயிருக்குன்றத பாருங்க. இந்த 2 சீனியர் பிளேயர்ஸை இதை யாரு புரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் நம்ம ஐயாச்சாமி கௌதம் கம்பீர் இதை புரிஞ்சுக்கணும். இந்த 2 சீனியர் பிளேயர்ஸை நம்ம ஏற்கனவே போன வீடியோல பேசியிருந்தோம். ஒரு பேட்டிங் கோச் சொல்றாப்ல போட்டுங்க டைம் இருக்குதுங்க பார்ப்போம் இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு. இந்த 2 சீனியர் பிளேயர் சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிறாங்க. இதே மாதிரி இருந்தா அவங்க தாங்க எங்களுடைய டீம்ல இருக்க போறாங்க, அவங்க இருக்கணுங்க அப்படின்ற ஒரு ஆசையை தெரிவிக்கிற இடத்துல இன்னைக்கு கௌதம் கம்பீர் இல்ல. எப்ப கேட்டாலும் இந்த விராட் கோலி பத்தி ரோஹித் சர்மா பத்தி 2027 வேர்ல்டு கப் இஸ் வெரி ஃபார், அதுக்கு இன்னும் 4 இருக்கு அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இவங்க 2 பேரும் எங்க டீம்ல இருப்பாங்க, இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற விஷயத்த கௌதம் கம்பீர் சொல்ல மாட்டேங்கிறார். சோ இவங்களுக்குள்ள கூடிய இந்த மிஸ்கம்யூனிகேஷன் விருப்பம் என்னன்னு தெரியல. ஆனா இதை சார்ட் பண்ணணும், இந்த 2 வீரர்களும் எங்களுக்கு விளையாடணும்னு பிசிசிஐ ஆசைப்படுதுங்கிறது தான் நம்மளால இப்போது கிடைச்சிருக்கிற தகவல்கள் வச்சு புரிஞ்சுக்க முடியுது.